மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் ராஜ்யம் எப்படி வேலை செய்கிறது. ஆமாம், ராஜ்யத்தை பற்றி பார்த்துருக்கிறோம். இது ஒரு தொடர் போதனை. இது தொடர்ந்து கேளுங்கள், கேட்டால் உங்களுக்கு பயனடைவீர்கள். மத்தேயு 13:1, இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய், சொல்லுங்க, இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய், இங்கே போட்டிருக்கு, அங்கே அவர் அன்றைய தினமே அப்படின்னு போனோடனே நம்ம இங்கே கொஞ்சம் நின்று கொஞ்சம் யோசிக்கணும். பாருங்கள், இயேசு சொன்ன ஊமையில் பார்த்தீங்கன்னா, இந்த ஊமையெல்லாம் என்ன ஊமை? விதைப்பு அறுப்பு இல்லை, தேவனுடைய ராஜ்யம் என்ற ஊமை. சொல்லுங்கள், தேவனுடைய, ஆமாம், தேவனுடைய ராஜ்யத்துடைய ஊமையை சொல்லுகிறார். இந்த ஊமை 3 இடத்துல இருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, 3 இடத்துல இந்த ஊமைகள் பார்க்க முடியும். அவர் இந்த 3 இடத்துல ஒரு காரியம் சொன்னார்னா என்றான். ஏன் அப்படி சொன்னார்னா, இது அவ்வளோ பெரிய முக்கியம் என்பது தான் இந்த 3 இடத்துலையும் சீசர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அந்த 3 இடத்துலையும் இது சொல்லப்பட்டிருக்குது. ராஜ்யம் எப்படி வரும், ராஜ்யம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு என்ன செய்ய முடியல, சிலவர்களுக்கு புரிய முடியல, புரிஞ்சிக்க முடியல. இப்போ மூக்கு எப்படி வேலை செய்யும், கண் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த டாக்டர் என்ன செய்வார், ஒவ்வொருத்துக்கும் காது, மூக்கு, கண் டாக்டர், காது, மூக்கு, தொண்டை டாக்டர் போனீங்கன்னா நம்ம 3ஐயும் படம் போட்டுருப்பார். நமக்கு தெரியும் நம்ம மூக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஹார்ட் பேஷண்ட் போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட் பேஷண்ட் அந்த டாக்டர்கிட்ட போனால் அந்த நம்முடைய ஹார்ட்லாம் போட்டு படமாக போட்டிருப்பாங்க. சரீரத்துடைய அவயவங்கள்லாம் நமக்கு படமாவோ கூகுளாவோ எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஆனால் இது இது சரீரத்துடைய காரியம் கிடையாது, மற்ற ஒரு காரியம் கிடையாது. இது ஆவிக்குரிய காரியம். இது ஆமாம், கண்ணுக்கு புலப்படாத 2 காரியம் இருக்குது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, இன்னொன்று பிசாசின் ராஜ்யம் இருக்குது. இது 2மே கண்ணுக்கு தெரியாது. அதனால் இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த காரியத்தை சீசர்களுக்கு, ஜனங்களுக்கு இயேசு என்ன செய்யணும், விலைக்கு சொல்லணும். அப்போ அவர் என்ன பண்ணார், கண்ணுக்கு தெரியாத இந்த காரியங்களை கண்ணுக்கு தெரிகிற சில காரியத்தை வைத்து, கண்ணுக்கு தெரிய சில காரியத்தை வைத்து மக்களுக்கு என்ன செய்கிறார், விலைக்கு சொல்லுகிறார். அப்போ இதனுடைய பகுதி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே. இதை கொஞ்சம் இந்த வாரத்தில் ஒரு பகுதி மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இது 3 பகுதியும் ஒவ்வொன்றா தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்போ இங்கே அவர் சொல்லுகிறார், இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு கடலோரத்தில் உட்கார்ந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்திருக்கையில் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பச்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமா இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். இப்ப இந்த காரியங்களை சொல்லிட்டு அவர் சொல்லும் போது சொல்றாரு, கேட்கிற காதுள்ளவன் கேட்க. அப்பனா என்ன, கேட்கிற காது இந்த காது இல்லையா எல்லாத்துக்கும்? இந்த காது இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு காது இருக்குது, அதான் உள்ளான மனிதன். அதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து கேட்க சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணும் போதே முதல் வசனத்தில் அன்றைய தினமே என்று என்ன செய்யுது, அது வசனம் ஸ்டார்ட் பண்ணுது. ஹல்லேலூயா, ஆமென். அன்றைய தினமே. அப்போ
அன்றைய தினமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லிட்டு அன்னைக்கு இந்த காரியத்தை நினைச்சாரு, அன்னைக்கு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அன்னைக்கு இந்த காரியம் அப்போனா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னு பார்த்தோம்னா, 12ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யறாரு, அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே பண்ணுறாரு? 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஒரு பிசாசு துரத்துறாரு. பிசாசு துரத்தினோடனே இயேசு அவர் சிந்தனைகளை அறிந்து 25ஆம் வசனம் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. அப்போ ராஜ்யத்தை அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ அங்கே ஸ்டார்ட் பண்ணி சொல்றாரு, நான் ராஜ்யத்தை நான் என்ன செய்கிறேன், இங்கே ஸ்தாபிக்க வந்திருக்கேன். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இப்பொழுது வந்திருக்கிறது. எப்படின்னா, பிசாசின என்னுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துக்கிற படியினால. ஆமென். அப்போ அதுக்கு முன்னாடி தேவனுடைய ராஜ்யம் வரக்கு முன்னாடி எந்த ராஜ்யம் அங்கே அங்கே ஆட்சி செய்கிறது? பிசாசின் ராஜ்யம். சிலவங்க பாருங்க, இந்த எது எனக்குள்ள ஆட்சி செஞ்சிருக்குன்னு தெரியாமல் இருக்கும் பாருங்க. எது எனக்குள்ள இருக்குது, எது என்னை ஆட்சி செய்கிறது என்பது அவங்களுக்கு தெரியாத விதமாய் அவங்க என்ன செய்கிறாங்க, என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன் இப்படி இருக்கிறோம்? எல்லாம் கர்த்தர். ஏன் இப்படி இருக்கீங்க? கர்த்தர் இப்படி வச்சுட்டாருங்க. ஏன் சுகமில்ல? கர்த்தர் வச்சுட்டாரு. எதுனாலும் கர்த்தர் 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 தான். அங்கே ஒரு உக்காண்டிருக்கான் பாருங்க, கருப்பாக ஒருத்தன், அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான். பண்ணுறதெல்லாம் யாரு? அவன் தான் கருப்பு சாத்தான். யாருங்க? பிசாசு தான் எல்லாம் பண்ணுறது. ஆனால் நமக்கு மனதில் என்ன உண்டாகுது, யார் பண்ணுறதுன்னு சொல்லி என்ன உண்டாகுது? கர்த்தர். ஏன் சபையில் அப்படிப்பட்ட போதனை பண்ணிக்கிட்டாங்க பாருங்க. கர்த்தர் அடிப்பார், கர்த்தர் உதைப்பார், கர்த்தர் குத்துவார், கர்த்தர் கொல்லுவார். அதெல்லாம் எடுத்து பைபிளை எடுத்து பிரசங்கம் பண்ணி அப்போல்லாம் இருக்குது பழைய பாட்டில். அதனால் அதை எடுத்து அவங்க சொல்லுவாங்க, சொல்லி கர்த்தர் அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தரை பற்றி ஒரு தப்பான ஒரு பிரம்மத்தை ஒரு படத்தை நம்முடைய ஜீவிதத்தில் போட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நல்லவர் பாருங்க. பழைய பாட்டில் அப்படின்னா போட்டிருக்கே அப்படின்னா அது ஏன் போட்டிருக்குங்கிறது நான் அது பிரமாணம் வேறு. அது 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 அதுக்குள்ளே போக முடியாது. ஆமாம், அது இதுக்கு தான் சாயந்தரம் வரணும். இதுக்கு தான் சாயந்தரம் வந்தால் அதெல்லாம் உங்களுக்கு நான் செய்வேன், சொல்லிக் கொடுப்பேன். அப்போ ஏன் அது போட்டிருக்கு, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னா அது சப்ஜெக்டே வேறு. ஆனால் கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அங்கே போட்டிருக்கே, அங்கே பைபிளில் போட்டிருக்கே அப்படின்னா அங்கே ஏன் போட்டுன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் செஞ்ச காரியம், தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன் உடன்படிக்கைக்காக, தன்னுடைய மக்களுக்காக அவர் விரோதிகளை மற்றவர்களை அவர் தாக்கின காரியம். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைக்கு நாய் கடிக்குதுன்னா அந்த நாய் என்ன செய்வீங்க? நீங்கள் அடிப்பீங்களா? ரோட்டில் போகிற நாய்க்கு அடித்தா என்ன செய்வீங்க? விட்டுருவீங்களா? கல் அடித்து மண்டையை உடைக்காம விட்ட மாட்டீங்க பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு கோவம் வந்துடும். அதே போல் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் செஞ்சதை, அன்பின் நிமித்தமாக செஞ்சதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இப்போ எது பண்ணாலும் கர்த்தர் அடிப்பார் என்ற வந்தோடனே என்ன ஆச்சுன்னா பிசாசை விட்டுறோம், கர்த்தரை பிடிச்சிட்றோம். பண்ணுறதெல்லாம் யார்? பிசாசு. ஆமாம், வீட்டில் பிரச்சனை ப்ராப்ளம் எல்லாமே அவனுடைய காரியம் தான் இருக்கும் இல்லையே. ஆனால் அதை யோசிக்காதபடி என்னன்னு தெரியலைங்க பாஸ்டர், கையில் காசே இல்லை, கர்த்தர் அப்படி வச்சுட்டாரு, ரொம்ப சிரமமாக இருக்குது, கர்த்தர் இப்படி பண்ணிட்டாரு. கர்த்தர் அப்படி பண்ணவே மாட்டார். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். அப்போது இங்கே 2 ராஜ்யம் இருக்குது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொரு பிசாசு ராஜ்யம். அப்போது இந்த பிசாசு ராஜ்யம் 24 hours into 7. எப்படிங்க? 24 into 7 அது எப்பொழுது இயங்கி கொண்டே இருக்கிறது. ஆமாம், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு அவர் வைத்திருக்கிறார். அது உங்கள் வீட்டுக்கு தேடி வராது. அது நீங்களாய் பலவந்தமாய் போய் என்ன செய்யணும்? அதை பிடித்துக்கொள்ளணும். நீங்களாம் என்ன செய்யணும்? பலவந்தமாய் பிடித்துக்கொள்ளணும். ஆமாம், சரிங்களா? அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் என்றதான காரியம் இது ஆவி மண்டலத்தில் செய்யப்படுகிற ஒரு காரியம். இந்த ஆவி மண்டலத்தில் இந்த தேவனுடைய ராஜ்யம் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதை நாம் அறிந்து அந்த ராஜ்யத்தை கேட்டு அது எப்படி கிரியை செய்து என்றால் வார்த்தை மூலம், சொல்லுங்க, வார்த்தை மூலமாய் கிரியை செய்கிற தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆமென்.
பார்த்தீங்கன்னா இயேசு இந்த காலத்தில் ஒரு 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 அம்மா போயிருக்காங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம். அங்கே ஒரு அம்மா போயிருக்காங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, கர்த்தர் அந்த அம்மா பார்க்குறாரு, இயேசு அந்த அம்மா பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத எத்தனை வருஷம் சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 18 வருஷமா ஒரு அம்மா சபைக்கு போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த சபையில் இருக்கிற மக்களோ அந்த பாஸ்டருக்கோ அந்த அம்மா கூனியாக வந்துருக்குது, ஐயோ இப்படி கஷ்டப்படுது, இது ஆகாது அப்படின்னு எண்ணம் கிடையாது. அவங்களுக்கு வேணும்னா சபைக்கு வந்துட்டா போதும். சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் முதல்ல சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க. சர்ச்சுக்கு போய் அந்த அம்மா அப்படியே கிடக்குது. 18 வருஷமாக சர்ச்சுக்கு போய் அப்படியே இருக்குது. எத்தனை வருஷமா? 18 வருஷமாக ஒரு கூனி அப்படியே கூனிக்கிட்டே போயிட்டு இருக்குது. ஆனால் அது சர்ச்சுக்கு ஒழுங்காக போயிடும். ஆனால் அது ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எப்படிங்க ப்ராப்ளம்? ஏன் அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவிழ்க்கிற அந்த வல்லமையை கட்டவிழ்க்கிற யாருக்கும் அந்த வார்த்தை தெரியல. கட்டவிழ்க்கிற காரியங்களை தெரியாதனால அந்த அம்மாவும் பாட்டு வந்துட்டு இருக்குது, இங்கே சபை போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு சபை. ஆனால் அந்த அம்மாவுக்கு மட்டும் பிரச்சனை மட்டும் சால்வ் ஆகலை. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு பார்த்தாரு பாருங்க, வாசிங்கம்மா. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷமா இருந்த அந்த அம்மா டக்குன்னு அந்த அம்மா எஞ்சி பாருங்க, சரிங்களா? எப்போ அது செய்யறாரு? எப்போ செய்யறாரு? ஓய்வு நாள் செய்யறாரு. உடனே அம்மா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவங்களும் ரொம்ப கோவம் வந்துருச்சு, சரிங்களா? அவர் 16 வருஷம் சொல்கிறாரு, எல்லாம் எப்படி நீங்கள் செய்யலாம்? அந்த அம்மா 18 வருஷமாக வந்துருக்கு. எப்படிங்க 18 வருஷமாக வந்துருக்கு? எப்படி நீங்கள் இன்றைக்கி எப்படி அவங்களுக்கு சுகத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு அடங்கி வந்துட்டாங்க பாருங்க. ஒன்று குமிஞ்சிட்டு இருந்தது அம்மா. இப்படி குமிஞ்சது அம்மா எப்படிச்சிங்க, இப்படி நிமிந்தது குற்றமா? அந்த வீட்டில் குமிஞ்சதம்மா நிமிந்தது குற்றமா பாருங்க. சரிங்களா? பிசாசு பாருங்க உங்களுடைய ஜீவித்தில் அவன் கெடுக்கவே பார்ப்பான் பாருங்க. அவன் கெடுக்கவே பார்ப்பான். அவன் உங்களை கெடுக்கிறதுக்கு நல்ல பாஸ்டரையும் யூஸ் பண்ணுவான். எப்படிங்க? என்ன யூஸ் பண்ணுவான்? நல்ல பாஸ்டர். பிசாஸ் எப்படி வருவான்னா பைபிளுக்கு தான் வரான். அவன் எப்படி வருவான் பாருங்க, பைபிளுக்கு ஐயமாக தான் வருவான். ஆமாம், பாஸ்டர் மாதிரி வருவான், பிரதர் மாதிரி வருவான். சொல்லுங்கள் பிரதர், சொல்லுங்கள் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, அங்கே எங்கே இங்கே அப்படி ஏதோ ஒன்று சொல்லி நம்மளே கலைக்க தான் பார்ப்பான் பாருங்க. சரிங்களா? அப்போ பாஸ்டர்லாம் அப்படி இல்லை. பாஸ்டர் வந்தார்னா அவர் வாயிலிருந்து வர வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா கூர்ந்து கவனி. விசுவாசம் உள்ள வார்த்தையை அவர் பேசினார்னா இது கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இங்கேயும் அப்படிதான், விசுவாசம் உள்ள வார்த்தையை சொன்னோம்னா இது கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அது விசுவாசம் இல்லாத விசுவாசத்துக்கு ஆப்போசிட்டாக மற்ற காரியம் சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசிக்கணும். பிரைஸ் அல்லாஹ். இப்போ இங்கே இவர் சொல்கிறாரு, அந்த அம்மா யார் சொல்கிறாங்க? இதோ சாத்தான் 18 வருஷமாய் இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து. அந்த அம்மா பிள்ளை பேர் என்ன? அந்த அம்மாக்கு என்ன பேரு? யாரு அந்த அம்மாக்கு பேர்? வேற என்னங்க? ஆபிரகாமின் குமாரத்தி. ஆபிரகாம் எப்படி இருந்தா? அப்படியே அப்பா அவன் செல்வ செழிப்பாய் ஐஸ்வர்வானாய் அவன் ஜம்மு இருந்தா. அப்படி அவனுடைய குமாரத்தி, ஆபிரகாமுடைய குமாரத்தி. இப்ப அந்த குமாரத்தி இப்ப எப்படி இருக்கிறா? பலவீனமா இருக்கிறா, காசு இல்லாம இருக்கிறா, சுகமில்லாம இருக்கிறா, கஷ்டப்பட்டு இருக்கிறா. இப்ப சொல்றேன், நீங்க எல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். நீங்கள் கஷ்டப்படுவது கர்த்தருக்கு இஷ்டம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கஷ்டப்படு கர்த்தருக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அவருக்கு பார்த்தாருன்னா அவருக்கு பிடிக்காது. ஐயோ நீங்கள் இப்படி கூடாது, நீங்கள் மாறி ஆகணும்னு சொல்லி அவர் சொல்வார். அப்போ சொல்லும் போது நான் மனுஷன் அதை பற்றி
செய்யணும், செஞ்சாதான் மாற முடியும். ஆபிரகாம் குமார்த்தி பார்த்து இன்னைக்கு நீ மேலே எந்திரி அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா செஞ்சுங்க, 18 வருஷமா கூணிகிட்டே இருக்கிறேன், இப்போ சொன்னோன்னா மேலே வந்துடுவேனா, அப்போ போங்கப்பா அப்படி இப்படி போச்சுன்னா அந்த அம்மன் செய்யாது, நிமிரவே ஒரு காலும் நிமிராது. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேங்க, சில காரியங்கள் கர்த்தர் சொன்னார்னா அதை நீங்கள் செய்யாமல் இருந்தால் ஒவ்வொரு காலையும் மீட்பு அதில் இருக்காது. பணப்பிரச்சனையில் கர்த்தர் சில காரியம் சொல்லும்போது நீங்கள் அதில் செஞ்சால் தான் அதில் மீட்கப்பட முடியும். சுகத்தில் கர்த்தர் ஒரு காரியம் சொல்லும்போது செஞ்சால் தான் அதில் நீங்கள் மீட்கப்பட முடியும். வியாபார கர்த்தர் ஒரு காரியம் சொல்லும்போது சொன்னது அது நீங்கள் அவர் சொன்னதை நீங்கள் தேவனுடைய வார்த்தை மூலமாய் செஞ்சாதான். செயல்படாமல் இருந்தால் அப்படியே கூணிக்கிட்டே ஏசுன்னு அதுக்கு மேலே யார் வந்தாலும் கூணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். சொன்னோன்னே நம்பி மேலே செஞ்சு பாருங்க, அதான் விடுதலை. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் இந்த ஆபிரகாமுடைய குமாரத்தி இப்படி கஷ்டப்படுவது அவருக்கு இஷ்டம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம வச்சுக்கலாம், பேர் வேணா வச்சுக்கலாம், ஜானு, ஜோசப்பு, பாலு, ஜேம்ஸு, ஜார்ஜின் பேர் வச்சுக்கலாம். ஆனால் நாம் யார் என்ற வெளிப்பாடு நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஆபிரகாமுடைய மகன். சொல்லுங்க, நான் ஆபிரகாமுடைய மகன். நான் யாருங்க? ஆபிரகாமுடைய மகன். நான் ஆபிரகாமுடைய மகன். கஷ்டப்படுவது எனக்கு கர்த்தருக்கு சித்தம் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாரோ அதெல்லாம் நாம செஞ்சாதான் நான் மேலே வர முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்னென்ன பண்ணாரோ அத்தனை நாம செய்யணும். அங்கே போட்டிருக்கு ஆபிரகாம் என்ன பண்ணார். ஆதியாகமத்தில் எடுத்து வைங்க, 12, 13, 14 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டைம் இல்லை. 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14 போய் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆபிரகாம் என்னென்ன பண்ணாரோ அதை நான் செஞ்சால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆபிரகாமின் பிள்ளையாக இருக்க முடியும். ஏன்னா அதை செய்ய விடாதபடி பிசாசுடைய ராஜ்யம் பரவலாக இருக்கிறது. அந்த ராஜ்யம் எப்பொழுதும் உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை நட்டப்படுத்தணும். ஏன்னா அவன் நீங்க முன்னேறது ஒரு இன்ச்சு கூட அவனுக்கு இஷ்டமே இருக்காது. பாருங்க, ஆமென். நீங்க நல்லா இருப்பது பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் திருடன். ஆமா, சரிங்களா? அவன் ஆக்கிரமிப்புக்காரன். அவனுடைய ராஜ்யம் திருத்தனமா. ஆமா, அவன் கேட்க மாட்டான். சின்ன ஒரு டோர் இருந்தால் உள்ளுக்குள்ள என்ட்ராயிருவான். திருட்டு பையன் பிசாசு, சரிங்களா? அவன் உட்காந்து வேவு பார்ப்பான். இங்கே யார் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை விசுவாசி வந்திருக்காங்க, இங்கே வந்திருக்காங்களா, அங்கே வந்திருக்காங்களா. இதே தான் அவனுடைய திருடம். பாருங்க, அவன் பிசாசு. அப்படியா, இதை அழிக்கணும், ஒழிக்கணும். இப்படி தான் பிசாசு அவன் செய்வான், அவன் கிரியை செய்வான். பிசாசுக்கு நாம நல்லா இருப்பது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, சரிங்களா? அவன் என்ன செய்ய மாட்டான், கேட்டுட்டு உள்ளுக்குள்ள வரவே மாட்டான். ப்ளீஸ் லெட் மீ கம் சொல்லி அவன் தாட்டிட்டு உள்ள வர மாட்டான். அவன் பாட்டு உள்ளுக்குள்ள என்ட்ராயிருவான். ஏன்னா அவனுக்கு அப்படிப்பட்ட சுவாபம் உள்ளவன், திருட்டு பைய, பிசாசு, மோசமானவன். ஆனால் இயேசு அப்படி இல்லை. இயேசு வாசப்பட்டு நான் சரி கதவை தட்டுகிறேன். இயேசு அப்படிப்பட்டவர். அவர் ரொம்ப டீசென்டாக, அவர் ரொம்ப டீசென்டானவர். பாருங்க, அப்போ இவன் கேட்காம உள்ள வந்துடுவான். அவனுக்கு நீங்க நல்லா இருப்பது பிடிக்காது. அதனால அவனுடைய ராஜ்யம் உள்ளுக்குள்ள பரவலாக இருக்குது. அதை எப்படியாவது ஸ்தாபிக்க உங்க குடும்பத்தில், உங்களுடைய வீட்டில் அவன் உங்களுக்கு கேட்காம உள்ள வந்து நுழைந்து நாசமாக ஆக்கும்படி, அவன் சீரழிக்கும்படி அவனுடைய திட்டம் அப்படியே இருக்கும். பாருங்க, ஏன் அப்படி பண்றான் அவன்? வீட்டுக்குள்ள எது கிரியை செய்யல, தேவனுடைய ராஜ்யம் கிரியை செய்யாதனால அவன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்குள்ளான். வீட்டுக்குள்ள எந்த ராஜ்யம் கிரியை செய்யல சொல்லுங்க? தேவ ராஜ்யம். ஆமா, வீட்டில் எந்த ராஜ்யம் கிரியை செய்யுது? வீட்டில் மாமியார் ராஜ்யம் கிரியை செய்யுது, மாமனார் ராஜ்யம் கிரியை செய்யுது, புருஷர் ராஜ்யம் கிரியை செய்யுது, மனைவி ராஜ்யம் கிரியை செய்யுது, பிள்ளைகள் ராஜ்யம் கிரியை செய்யுது. ஒவ்வொருத்தர் ராஜ்யம் எட்டி பார்க்குறான். ஓ, இந்த வீட்டில் இவங்க ராஜ்யம் கிரியை செய்தா தேவ ராஜ்யம் இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ள என்ட்ராயிரு பூர. அங்கே சொல்லுவார், நான் சொல்றதான் சட்டம், நான் அப்படிம்பாங்க. கண்டிப்பா அது அப்படி இருக்குது வீடு. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன் வீடு அப்படி இருக்குது? இங்க அந்த அம்மா நான் தான், இந்த ஐயா பசங்க நான் தான், பிள்ளைங்க நான் தான்.
ஒவ்வொருத்தரும் நான் தான் அப்புறம் என்ன வீடு இருக்கும். அங்கே பிசாசு பார்ப்போம், ஓ இதுதான் நம்ம சூட்டபிளான வீடியா, இதுக்குள்ளே போயிடுவோம். இங்கே யாருன்னு சரி, இங்கே ஒவ்வொருத்தரும் வார்த்தைக்கு முக்கியம் தரதில்ல, வசனத்துக்கு பற்றி கேட்கறது இல்லை, வசனத்தின்படி சேர்க்கறது இல்லை. அவங்க எல்லாம் அவங்க நான் சொல்லி ஒவ்வொருத்தரும் கோல் எடுத்தவெல்லாம் தண்டக்காரன் மாதிரி பைபிள் எடுத்துக்கணும்னா பாஸ்டங்க மாதிரி எல்லாருமே என்ன செய்றாங்க, அவங்க நான்ங்கிற மாதிரி எடுத்து போறாங்க. அட்டி பிசாசு பார்க்குறான், ரைட்டு இந்த குடும்பம் சூட்டபுளான குடும்பம், இதுக்குள்ள என்றாயி அவன் இந்த குடும்பத்தை சீரழிக்க நாசமாக ஒன்றுமே இல்லாமல் செய்யும்படி அவன் செய்கிறான். ரொம்ப கவனமாக இருக்கிறான். அதான் சொல்கிறாரு, நான் வந்திருக்கேன், இங்கே நான் வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்னா, பலவானை முந்தி கட்டி அவனுடைய எல்லா காரியங்களும் ஒன்றுமில்லாம ஆக்கி இப்போ அவன் உங்களை கட்டி வச்சிருக்கிறான். அந்த கட்டுகளை எல்லாத்தையும் அவுத்து நான் உங்களை விடுதலை ஆக்கி என்னுடைய ராஜ்யத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஸ்தாபிக்க போகிறேங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படி தான் போட்டிருக்கு. மத்தேயு 12ஆம் அதில் போட்டு பாருங்க. மத்தேயு 12ஆம் போட்டிருக்கு, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அன்றியும் பலவானை முந்தி கட்டினான் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும், கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அப்போ சொல்றாரு, நான் வந்திருக்கேன், அவன் இப்ப எல்லாம் உங்களை கட்டி வச்சிருக்கான், இப்ப நான் வந்து கட்ட அவிழ்த்து உங்களெல்லாம் கட்ட அவிழ்த்து அவனை கட்டி அவனை கட்டி என்னுடைய பிள்ளைகளை நான் செய்ய போறேன், கொள்ளை பொருளாய் நான் என்ன செய்ய போறேன், நான் எடுத்துக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கும்படி அவர் உள்ள வந்திருக்காரு. இப்ப சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்து இருக்கிறது. எங்களை எடுத்து மேலே வாசிங்க, 10ஆம் வசனம் மேலே, நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசு தோற்றபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை தோற்றபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்துருக்கு. நான் இப்போ வந்துட்டேன், இப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ என்ன, தேவனுடைய ராஜ்யம் ஏன் வந்துச்சுன்னா, அவர் சொல்றார், நான் வந்ததே இழந்து போனதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, மனுஷகுமாரன் வந்ததை இழந்து போனதை தரும்படியாக. நீங்கள் எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்களா, சமாதானத்தை இழந்திருக்கீங்களா, சமாதானம், சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம், பணம், செழிப்பு, ஆசீர்வாதம், வருமானம் எல்லாம் போயிருச்சா, நோ ப்ராப்ளம், இன்னைக்கு வந்துருச்சு உங்களுக்கு. நீங்க எல்லாம் திரும்பி வந்துடும் உங்களுக்கு இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. இன்னைக்கு சந்தோஷம் வந்துடும், சமாதானம் வந்துடும், சுகம் வந்துடும், ஆரோக்கியம் வந்துடும், இளைப்பால் வந்துடும், பணம் வந்துடும், செழிப்பு வந்துடும், ஆசீர்வாதம் எல்லாம் இன்னைக்கு. ஏன், நான் வந்துட்டேன், இனிமேல் இங்க வந்துட்டேன், இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை மாறப்போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அப்போ கர்த்தருடையதெல்லாம் என்னுடையது, கர்த்தருடையதெல்லாம். அப்போ அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? அதான் சொல்லுங்க, கை கொடுத்து பிள்ளைக்கு சொந்தம், கை கொடுத்து அப்பாவுக்கு உடையதெல்லாம் பிள்ளையாகி எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்றால் கர்த்தருடையதெல்லாம் எனக்கு சொந்தங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒருத்தர் பாஸ்டர் இருந்தாராம், பங்கில் பார்த்துட்டு காரில் போயிட்டு இருந்தாராம். அந்த பங்கில் எப்போதும் டேங்க் ஃபில் பண்ணுங்க, டேங்க் ஃபில் பண்ணி சொல்லி அடிச்சுட்டு இருப்பார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு சொல்லி, அந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்த காரணம்னா, முதல்ல வந்து கார் வாங்காதான் பாரு. ஏன் பாஸ்டர்னு, முதல்ல டூ வீலருக்கு டேங்க் ஃபுல் பண்ணுப்பார். டூ வீலருக்கு டேங்கை ஃபுல் பண்ணி பழகிக்கும். ஆமாம், அந்த அளவுக்கு கையில் காசு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் காருக்கு போ, அதுக்கப்புறம் காருக்கு போய் டேங்க் அங்கேயும் செய்ய ஃபுல் பண்ண மாதிரி உங்கள் கையில் செய்யணும், இன்கம்மு இருந்தால் இப்படி செய்யணும் அப்படின்னார். சரின்னு சொல்லி அவர் அப்படி தான் இருந்தார். எப்போத்தாலும் போய் டேங்க் ஃபுல் பண்ணுங்க, டேங்க் ஃபுல் பண்ணு. பென்ஸ் கார் வச்சிருக்காரு அவர். இங்கேருந்து போனால் 5 கிலோமீட்டர் தான் கிடைக்கும் லிட்டர் பெட்ரோலுக்கு. இப்படி இங்கேருந்து போனால் 5 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். பென்ஸ் காரில் டேங்க் ஃபுல் பண்ணுங்க, டேங்க் ஃபுல் பண்ணுவார். ஒரு நாள் பாஸ் சொன்னார், என்னங்க பாஸ் எப்போ பார்த்தா டேங்க் ஃபுல் பண்ணு சொல்லிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம், அது பங்கு. ஏன் பங்கியா? பங்கு ஏன் பங்கு? இப்போ டேங்க் ஃபுல் பண்ணி தானே, ஏன் பங்கு டேங்க் ஃபுல் பண்ணி தானே அப்படின்னார். ஏன், பூமி அது நிறைய கர்த்தருடையதுன்னு போட்டிருக்கு, கர்த்தருடையதான் இருந்தது, அப்புறம் பங்கு எடுத்து தானே அப்படின்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பங்காரன் ரசிக்கப்பட்டிருக்கான். அந்த பங்காரன் ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கான். சபைக்கு வந்தோடனே, ஐயா நீங்கள் வந்து எடுப்பீங்களே? ஆமாம், அதான் வந்துட்டேன். பார்த்தீங்களா, பூமி அதுவும் கிணறு இப்போ கர்த்தருடையதில் எந்த ஆயிடுச்சா, விசுவாசி வந்தாச்சா? விசுவாசி என் பிள்ளை, என் ஃபேமிலி, என் குடும்பம், என் பிள்ளை வந்துருச்சா, இங்கே கர்த்தருக்கு வந்துருச்சா? ஹல்லேலூயா,
ஐயா நீங்கள் எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம், டேங்க் இனிமேல் நான் உங்களுக்கு ஃபுல் பண்ணி தரேன்னு போயிட்டா அப்படியே அவர் பங்கு ஓனர். ஹல்லேலூயா. இப்போ சொல்லி சொன்னார், பூமியும் கதர் நிறைவும் கர்த்தர் இதெல்லாம் எது என்னுடையது, கர்த்தர் இதெல்லாம் என்னுடையது, கர்த்தர் என்னுடையது. அடிபா டேங்க் ஃபுல்லுனாரு. டேங்க் ஃபுல்லான அந்த விசுவாசி, அந்த அங்குள்ள இந்து மனுஷன், அவர் ரசிக்கப்படாதவன் இயேசு ஏற்றுக்கொண்டு வந்துட்டு சபையில் சொல்கிறா, அப்படி இனிமேல் உங்கள் காருக்கு உங்கள் பென்ஸுக்கு நான் தான் டேங்க் ஃபுல் பண்ணுவேன், காசே வேணாம் பாஸ்டர். அல்லேலூயா. இப்போ சொல்ல முதல்ல காசு கொடுத்தாரு. இப்போ ஆமாம் அவருக்கு, அவர் பையனுக்கு, இனோவா, அவர் எல்லாத்துக்கும் டேங்க் ஃபுல் பண்ணி அவங்க பங்கு. பிரைசுலா. இந்த அறிவோடு தான் நாம் ஜெபிக்கணும் பாருங்க. எதை பார்த்தா இந்த பேங்க் என் பேங்க்கு, என்ன செய்யணும், இந்த பேங்க்கு என் பேங்க்கு, இந்த பங்கு என் பங்கு, இந்த பில்டிங் எந்த, இப்படியே சொல்லி பூமி அது நிறைவோம், கத்துரு இதெல்லாம் என்னுடையது, இதை மட்டும் சொல்லுங்க, தன்னை போல நம்முடைய ஆயிரும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒரு ஏழை விசுவாசி பாம்பேல அவரால் சம்பாதிக்க முடியாது. அங்கே என்ன செய்ய அவர் அந்த அவங்க தமிழ்நாடு இருக்கிற இடம் ஒன்று சொல்லுவாங்க, அந்த பாம்பேல. அங்கே அவர் இருந்துட்டு வியாபாரம் பண்ணிருக்காரு, மீன் வியாபாரம். இப்போ என்ன பண்ண, ஒரு பெரிய பங்களா பார்த்து, பூமி அது நிறைவும் கத்துறது, பூமி அது நிறைவும் கத்துறது, இந்த பங்களாலாம் நான் வாங்க முடியுமா, என்கிட்ட சொற்ப காசு வச்சு நான் செய்ய முடியும், வாங்க முடியாது அப்படி சொல்லி ஜெபிச்சுட்டுப்பா இருந்துக்காரு. அந்த பங்களா ஓனரு சபைக்கு வந்து, ஆண்டவரே ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்து, என்கிட்ட 10 பங்களா வச்சுருக்கேன், ரொம்ப கடனு, இந்த பங்களா யாராச்சும் கேட்டால் சும்மா தரையாட்டுக்காச்சும் கொடுத்துறான்னு ஜெபிச்சுருக்கிறாரு. ரசிக்கப்பட்டு ஜெபிச்சுருக்காரு. 2-3 சபைக்கு போனாரு. அவரால் ஒன்றும் செய்யல, நிம்மதி இல்லை. இவருக்கு சபை கத்தரை கூட்டுந்தார், அவரை கூட்டுந்தார். கூட்டு வந்தோன்னே இவர் அந்த 10 அப்படி சொல்றாரு. இவர், ஐயா என் பங்களா சும்மா ஏதாச்சும் சும்மா ஒரு காசு கொடுத்தா போதும் ஐயா, 10 வச்சிருக்கேன், சின்ன பிரச்சனை, எதுக்கு வைக்க முடியும், இது மாதிரி வைங்களேன். எந்த பங்களாண்ணா? இந்த ரோட்டில் இருக்க. அதான் நீங்கள் எவ்வளோக்கு தாரீங்க? ஏதோ கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். அப்படியா? அது இருக்கும் பாஸ்டர் 2-3 கோடி. நான் என்கிட்ட இருக்கிறது 10 லட்சம். ஐயா 10 லட்சம் கொடுங்க. 10 லட்சத்தில் 2 கோடி பங்களாக்கு கையில் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. எத்தனை லட்சம்? 10 லட்சம் கையில் கொடுத்து எத்தனை கோடி பங்களா வந்து கையில்? பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு அழிவில்லை, ஆமென், அது எல்லாமே செயலாகும், ஆமென். இதான் நாங்கள் வர்ஷிப் பாடுறோம். ஹல்லேலூயா. அப்போ ஏன் இதுதான் கர்த்தர் பாருங்க. நீங்க சம்பாரிச்சு உழைச்சு கஷ்டப்பட்டு பாடுங்க, நல்லா பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா அதுல நம்பிக்கை வைக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க சம்பாத்தியத்துல நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தையில நம்பிக்கை வைங்க. ஹல்லேலூயா. வார்த்தை மேல தூக்கிற இயேசு நாமத்தினால. உங்க சம்பாத்தியத்துல, உங்களுடைய படிப்புல, உங்களுடைய உழைப்புல, உங்க ஞானத்துல. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் வார்த்தை மூலமா தான் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. இந்த ராஜ்யம் வார்த்தை மூலமா கிரியை செய்கிறது. இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள வர 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 என்ன, இந்த வார்த்தை செய்ய முடியாத காரியம் உலகத்துல எதுவுமே இல்லை. ஏன்னா வார்த்தை கொண்டு தான் அத்தனை உண்டாக்கினாரு. ஹல்லேலூயா. வார்த்தை கொண்டு அவர் உலகத்தை உண்டாக்குறதுனால நீங்க அந்த வார்த்தை பிடிச்சீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது தெரியாதனால பாருங்க, அவன் ஆட்சி செய்யறான். அவனுடைய ஆட்சியை, அவனுடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்யல, நிதானிக்க முடியல. அவன் தான் ஆட்சி பண்ணான்னு தெரிய மாட்டேங்குது. பிசாசுடைய ஆட்சியை நீங்க கர்த்தருடைய ஆட்சியை நீங்க நினைச்சிட்டு அதை அரவணைக்கிறீங்க. இல்லாமை, தரித்திரம், குறைவு, தாழ்ச்சி, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இதெல்லாம் பிசாசுடைய ஆட்சியை நீங்க சொன்ன இயேசு நாமத்தினால இல்லாமை, வறுமை, தரித்திரம், சமான குறைவு, சண்டை போவலிய அப்படி துரத்த ஆரம்பிக்கணும் இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யம் நம்ம இடத்துல வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? சமாதானத்தை பெற முடியும், சுகத்தை பெற முடியும், புது வாழ்வு பெற முடியும், கட்டுகளிலிருந்து செய்யணும், விடுதலை அடைய முடியும். இப்போ சொல்றாரு, இந்த ராஜ்யத்தை அவர் சொல்லும் போது அவர் இதனுடைய விலகல் சொல்றாரு.
இதனுடைய விளக்கத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? மத்தேயு 13 இதனுடைய விளக்கம். அவங்க கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஒன்றும் என்ன செய்யலை, புரிய மாட்டேங்குது, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா சொல்கிறாரு. 18ஆம் வசனம் மத்தேயு 13:18. ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். இப்போ ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு எப்படிங்க? அப்போ கீழே வாசிக்குமா? அவனை வழியருகே விதைக்கப்பட்டவன். இவன் யாரு? போதும், இவன் யாருங்க? வழி அருகே விதைக்கப்பட்ட விசுவாசி. எப்படிங்க வழி அருகே? ஒரு வயல் எப்படிங்க வழி வந்துச்சு அப்படின்னா, தேவையில்லாத நபர்கள் அந்த வயக்காட்டுக்குள்ள குறுக்கு பாதை போட்டுவிட்றாங்க. எப்படிங்க? குறுக்கு பாதையை போட்டுவிட்றானுங்க. ஆமாம், வயலை நீங்கள் வேலி மட்டும் இல்லாட்டினா ஒரு நிலையான குறுக்கு பாதையை அந்த வயலில் போட்டுருவானுங்க. இப்படி போயிட்டு 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 வரும்போது அது என்னாச்சு? பாதை மாதிரி ஆயிடுச்சு, அது வழி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த வழியில் விதைக்கும் போது அது என்ன அப்படின்னா, அது விதைக்கும் போது அங்கே போட்டிருக்கு, அந்த விதை மேலே இருக்கிறதுனால, அந்த மேலே இருக்கிறதுனால பறவைகள் வந்து அதை பச்சித்து போடுதுன்னு மத்தேயு 13:4 போட்டிருக்கோம். உன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பச்சித்து போட்டது அப்படின்னு. பறவைகள்னா யாரு? பிசாசு. பாருங்க, அவன் சாத்தான். சரிங்களா? அப்போ இந்த விதைனா எது? தேவனுடைய வார்த்தை. இந்த லேண்ட் எது? நம்முடைய இருதயம். இது லேண்ட் எது? ஆமாம். அப்போ இப்போ நம்முடைய இருதயத்தை ஒருத்தர் விதைக்கணும் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் வார்த்தையை விதைக்கணும் அப்படின்னா, நம்முடைய இருதயம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, பண்படுத்தப்படணும். அந்த பண்படுத்தப்படுறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்தேன். ஏன் வந்தோன்னே 7 மணிக்கு நான் பாட்டுக்கு அல்லேலூயா கர்த்தரை வார்த்தை சொல்லுவோம் அப்படி எடுத்து ஏன் போகலை? ஏன்னா வொர்ஷிப் எடுக்கும்போது ஆவியில் நிறையும் பொழுது, பாட்டு பாடி தேவனை ஆராதிக்கும் பொழுது, அந்த ஆராதனை கர்த்தரை செய்றாரு, மகிமைப்படுகிறார். சொல்லுங்க. ஆமாம். எங்கெங்கெல்லாம் தேவனை தொழுது கொள்கிறோமோ, எங்கெல்லாம் தேவனை தொழுது கொள்கிறோமோ, ஒர்ஷிப்பில் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது என்ன ஆகுன்னா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அங்கே என்ன செய்யுது? பலமாய் கிரியை செய்கிறது. ரோமர் 10:12 நினைக்கிறேன். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும், சத்தமா சொன்ன, தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னா இருக்கிறார். தொழுது கொள்ளுகிற யாவருக்கும். அப்படின்னா என்ன? தொழுகையில் வொர்ஷிப்பில் ஐஸ்வர்யம் ரிலீஸ் ஆகுது. எங்க ரிலீஸ் ஆகுது? சொல்லுங்க. வொர்ஷிப் சொல்லுங்க. நாம தேவனை பாட்டு பாடி ஆராதிக்கும் போது அவருடைய ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது. நாளைக்கு 8 மணிக்கு வந்துருங்க. வொர்ஷிப் முடிச்சோடனே கை கொடுத்து சொல்லுங்க. 8 மணிக்கு வொர்ஷிப் முடிச்சுன்னு வந்துருங்க. எப்படி வந்துருங்க? உங்களுக்கு கட்டவளுக்கு போட்டுரும், எல்லாம் கட்டவளுக்கு போட்டுரும். ஆமே. எத்தனை மணிக்கு வரணும்? 7 மணிக்கு. எப்படிங்க? 7 மணிக்கு. தூரமாக இருக்குங்க பிரச்சனை சொல்லுவோம். கோபிலேருந்து வராங்க. அவங்களுக்கு நான் சொல்லவே இல்லை, அவங்க வரதே பெரிய காரியம். ஹல்லேலூயா. ஆமாம். எங்கே வராங்க? இங்கேருந்து 35 கிலோமீட்டர் தள்ளி கோபிலேருந்து வராங்க. எப்படிங்க? ஆமாம். அது பஸ்ஸு பிடிச்சி அது பிடிச்சவங்க வராங்க. அவங்களுக்கு நான் இது அவங்களுக்கு மட்டும் இது இல்லை. ஹல்லேலூயா. அவங்க ஏன்னா கத்திர அவங்க சூழ்நிலை பார்க்குறாரு. புடக்காலுங்க பாருங்க, சர்ச்சுக்கு பின்னாடி லோக்கல் இருக்காங்க பாருங்க, அவங்களும் இந்த வசனம் சொல்கிறேன். புடக்காலே இருந்துக்கிட்டு அப்படியே மாப்பிள்ளை மாறி வருது. 8 மணி. அப்புறம் ஒன்றும் போனி ஆக மாட்டேங்குது பாஸ்டர், காசு இல்லை பாஸ்டர், பணமே இல்லை பாஸ்டர். எங்கே கட்டவளுக்கு போகிறது சொல்லுங்க? ஹல்லேலூயா. இதே வேலைக்கு, பஸ்ஸுக்கு, ட்ரெயினுக்கு அவன் பாட்டு போயிடுவான், ட்ரெயின் போயிடுவான். ஆட நம்ம ஆள் தான் ட்ரெயின் ஓட்டுறாயா? சென்னைக்கு தானே போகணும். 7:50 ட்ரெயின் தானே, 7 o'clock ட்ரெயினா? ஆட ஒரு 7:30 மணிக்கு போகலாம். நம்ம ஆள் தான், மாமா தான் பங்காள தான். ட்ரெயின் இருக்குமா? அந்த பிபிதர் வர சொல்லிக்குமா?
நீ வரையோ வரலையோ ட்ரெயின் பாட்டுக்கு அப்போ மட்டும் 6:45 எழுந்து டொக்கண்டு எழுந்து 7 மணிக்கு ட்ரெயின் பிடிக்க முடியுது, வேலைக்கு ஒழுங்கா போக முடியுது. அவரு அப்படி கிடையாது. சிலவங்களே என்ன கத்த ரொம்ப அவர் ஒன்றும் இல்லை, அவர் ஒன்றும் தெரியாது. அவர் தானே அன்புள்ளவர். பிரமாணம் இதுங்க, பிரமாணங்க, இது லா, இது லா. ஆமா, முதல்ல விசுவாசி தசம்பா கூட தர தேவையில்லை, ஒழுங்கா கரெக்டா சபைக்கு வந்தா போதும். ஆமே, ஒழுங்கா கத்தருக்கு 7 மணி கரெக்டா வந்தா அதுக்கப்புறம் அடுத்த கட்டம். சரிங்களா? ஆமே, ஒவ்வொன்றா இது பழக தான் அடுத்த ஒவ்வொன்றா செய்யணும், பழகணும். சரியா? அப்போ இது கரெக்டா கர்த்தருடைய சபையில வந்து கரெக்டா நீங்க வந்து பழகு பாருங்க, வந்து பழகி பாருங்க. வாசிங்க ரோமர் 10:12. யூதனென்றும் கிரேக்கனென்றும் வித்தியாசமே இல்லை. யூதனென்றும் கிரேக்கனென்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர். சொல்லுங்க, எல்லாருக்கும் கர்த்தரானவர். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிங்க ஐஸ்வர்ய? தூத்துக்குள்ள ஒருத்தர் மீன்காரர் இருக்கார், மீன் விப்பர். ஞாயிற்றுக்கிழமை அவர் கடலில் மீனே கிடையாது, கடல் லீவு. சரிங்களா? எல்லாருக்கும் ஐயா முட்டாளே அறிவட்டவனே ஏதாச்சும் இருக்குதா உனக்கு? நீ ஞாயிற்றுக்கிழமை தான் வியாபாரம் ஓஹோன்ட்டு தூத்துக்குடியில் நீ என்ன வாங்கிட்டு வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டு இப்பாட்டு சரி பாட்டுக்கு நீ பாட்டுக்கு என்ன செய்கிற, சபைக்கு போயிட்டு இருக்கிற. ஏதாச்சும் சரி அவர் போகிற சபை கால் 9 மணி மத்தியானம் 12 மணி 12:30 மணி இருக்கும். அப்போ அந்த கால சபைலாம் பாருங்க எப்படி இருக்கணும். சரிங்களா? ஆமாம், அப்போல்லாம் நாங்கள் இருந்த சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் 9 மணி போயிட்டோம்னா 1, 1:30, 2 மணி ஆயிடும் நாங்கள் சபை முடிச்சு. அப்புறம் அங்கேயே சாப்பாடு, அப்புறம் அங்கேயே அப்படிப்பட்ட இருந்துச்சு. சரிங்களா? அப்போ அப்படி இருந்தவர் விட்டுட்டாரு, நோ ப்ராப்ளம் சொல்லி. ஆனால் அவர் பாட்டுக்கு வந்துட்டு தான் இருப்பாருங்க. இதான் விதைப்பு, இதான் விதைப்பு. சொல்லுங்க, நீங்கள் சபைக்கு வரதே விதைப்புங்க. நீங்கள் சபைக்கு வரதே விதைப்பு. ஒழுங்காக வந்துட்டு இருந்தார், விதைச்சிட்டே இருந்தார், கர்த்தருக்கு வார்த்தை கேட்டே இருந்தார் பாருங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷத்தில் சொன்னா அப்படியா இங்கே ஒரு ஐட்டம் இருக்குது, இந்த ஐட்டம் வந்து யார்ட்டுமே இல்லை. சரிங்களா? இப்படி தான் அந்த சரக்கு இருக்குது, அந்த மீனுடைய சரக்கு இப்படி தான் இருக்குது. நீ மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வச்சுனா போதும்பா, பல லாட்டு கிடைக்கும். இந்தப்பா என் ஃபோன் பண்ண கொடுத்துரு, நான் திங்கக்கிழமை அவங்க நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி வந்துட்டார். திங்கக்கிழமை திங்கக்கிழமை காலைல ஃபோன் வருது, சார் நீங்கள் தான்? ஆமாம், இங்கே சாம்பிளுக்கு ஒரு 10 கிலோ வேணும் ராட்டு அப்படின்னு கேட்டார். ஒன்று டக்குன்னு சாம்பிளுக்கு நல்ல ராட்டு, பெரிய இவ்வளோ பெரிய ராட்டு, மொத்த ராட்டு கால் ராட்டு ஃபஸ்ட்டாக ராட்டு எடுத்து கையில் கொடுத்தாரு சாம்பிளுக்கு. அவன் எடுத்துட்டான், ஃபாரின்காரன் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்தான் பாருங்க. ஆர்டரு 2000 கிலோ. எத்தனை கிலோ? 2000 கிலோ ஆர்டர் கொடுத்தான். தேடி பிடிச்சி இவர் ஸ்டேட்டாக போய் எடுத்தார், அமுச்சு விட்டார். அப்புறம் 5000 கிலோ, அப்புறம் 10000 கிலோ. மாதத்துக்கு 10000 கிலோ ராட்டு ஃபாரின், ஆஸ்திரேலியா, ஜெர்மனு. சரிங்களா? இப்படி ஹாப்பரை பிடிக்க வேண்டியது, எடுக்க வேண்டியது, பேக் பண்ண வேண்டியது, அனுப்ப வேண்டியது, இதுதான் வேலை இவருக்கு. சரிங்களா? சைக்கிள் தூக்கிவோ, இன்னும் சைக்கிள் வச்சுக்காரு பாருங்க, வச்சுட்டு இப்போ அது வியாபாரம் பெருக சார் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொல்லிட்டாங்க. எப்படிங்க? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்களுக்கு இருக்காது, மீது எல்லா நாளும் உண்டு. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த விளாத்திக்குள்ள வழியாக நீங்கள் தூத்துக்குடி போனீங்கனாலே அங்கே தேவனுக்கு மைகன் ஒரு பெரிய போட் இருக்கும், பெரிய பில்டிங் பாருங்கள். ஆமாம், பஸ்ஸில் போனால் அங்கே பெரிய பெரிய பில்டிங். அவருக்குள்ளுக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல காலையிலன்னு ஜபம் ஆரம்பிச்சிடாரு. சரிங்களா? எவ்வளோதான் காலையில் பில்டிங்கில் முதல்ல ஆஃபீஸில் முதல்ல ஜபம். ஆமாம், ஜபம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜபம் 1 hour தனியாக ஜபம் பண்ணிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவார் பாருங்க. அப்போது தேவன் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஐஸ்வர்ய சம்பாரத்தை அவர் கட்டவளுக்க வளவராக இருக்கிறார். ஏன்? தேவனுடைய ராஜ்யம் ரோமர் 10:12 கிரியை செய்யுது. தேவராஜ்யம் ரோமர் 10:12. ஆமாம், இது கர்த்தரை நம்புற காரியம் பாருங்க. அப்போ இங்க என்ன அதுக்குள்ள இப்போதான் வசனம் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஆமாம், இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. அல்லேலூயா. இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த விதை என்ன செய்யுங்க? இந்த விதை வழி அருகே, சொல்லுங்க, வழி அருகே விழுந்த விதை. இதை வந்து தமிழில் போட்டிருக்கு, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு அது இங்கிலீஷ்லேருந்து எடுத்து வாசிங்க பார்ப்போம். இங்கிலீஷ்ல இருந்தா அங்கே போட்டிருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத போகிறது எடுத்து வாசிங்களா. மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு போதும்
வழி அருகே வர்றதான காரியம் எப்படிங்க? ஃபர்ஸ்ட்டுங்க சொல்லுங்க, உணராது இருக்கும். சொல்லுங்க, உணராது இருக்கும் போது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. உணராது இருக்கும் போது. உணராது இருக்கு. சொல்லுங்க. அப்போ தமிழ்ல உணராது இருக்கும் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்ட். சொல்லுங்க, அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்ளாம இருக்கும் பொழுது. சரிங்க, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு புரிந்து கொள்ளாம இருக்கும் போது அந்த விதையை அவன் தூக்கிடுறான். அந்த விதையை அவன் தூக்கிறான். வாசிங்க பார்ப்போம் சீக்கிரமா. When anyone hears the word of the kingdom and does not understand it. இதுங்க does not understand. அதைய புரிந்து கொள்ளாமல், அந்த வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது அந்த விதை மேலே போயிடுச்சு. ஆமென். ஃபஸ்ட்டு புரிந்து கொள்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். நான் சொல்லுங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் புரிந்து கொள்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். ஆமென். புரிந்து கொள்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். புரிந்து கொள்ளாத மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போய்ட்டோம்யா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, போனோம் வந்துட்டோம், போனோம் வந்துட்டோம். சரி, சர்ச்சுக்கு போனீங்களே, இன்னைக்கு என்ன மெசேஜ்? மெசேஜ் தான் நல்லா கொடுத்தாரு, ஆனால் அது மட்டும் தெரிய மாட்டேங்குது என்னென்னு. சரிங்களா, சூப்பராக கொடுத்தாரு, ஆனால் என்னென்னு தெரிய மாட்டேங்குது. அதான் இப்படிங்க. ஏன் பிரசங்கம் பண்ணும்போது புரிந்து கொள்ள மாதிரி பிரசங்கம் பண்ணணும். ஸ்கூலில் டீச்சர் இருப்பாங்க பாருங்க, டீச்சர்லாம் பாடம் எடுக்கும்போது எடுத்துக்கோப்பா, என்கிட்ட ஒரு நாங்கள் படிக்கும்போது வாதியாக இருந்தார், ஹிஸ்ட்ரி பாடம் எடுத்துக்கோம்பார். எடுத்தோன்னு வச்சப்பா அவர் ஒரு பையனை வாசிப்பார். அவங்க டக்கு டக்குன்னு வாசிப்பான். அவர் வந்தார், மகளாய் பேர் சரி வச்சு பாடம் 1 முடிஞ்சிது. அடுத்த பாடம் வாசினார், பாடம் 2 முடிஞ்சதுனாரு. அவன் வாசிட்டே போயிட்டு இருப்பான், நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அவ்வளோதான், பாடம் முடிஞ்சிது, பாடம் முடிஞ்சிது. இப்படியும் பாத்தியார் இருக்கிறாங்க. சரிங்களா, இப்படியும். ஆமாம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா போர்டு எழுதுவார். எப்படி போர்டில் எழுதுவார், அப்படியே போர்டில் எழுதிக்கோம்பார். அவர் பாட்டுக்கு இப்படி கிட்டக்குன்னு எழுதுவார். நாங்கள் என்ன செய்வோம், டக்க 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 டக்குன்னு பார்த்து பாரு, அப்படி எழுதவே சீக்கிரம் எழுதுவோம். போர்டில் பார்த்து நாங்கள் கிட்டக்குன்னு எழுதிக்கிட்டே இருப்போம் பாருங்க. எழுதி முடிச்சோன்னா ரைட், எல்லாம் எழுதிட்டீங்களா? எல்லாம் எழுதினா அழிச்சிரு. அடுத்து அவர் எழுதுவார், திரும்ப எழுதுவார், அழிச்சிருப்பார். அவங்க எழுதிட்டுங்க, அழிச்சு எல்லாம் எழுதிட்டீங்களா? வீட்டில் அடிச்சு வந்துருக்கோம் பாரு. என்ன எழுது போட்டார், என்ன படிக்கிறது ஒன்றும் தெரியல. நாங்கள் எழுதி வச்சுருக்கோம், ஒன்றுமே புரியாது. இன்னொரு பார்த்துருக்கேன், அவர் இதுக்கு மேலே யோசனை அவருக்கு. ஆமாம், காலேஜ் போயிருந்து பாருங்க, அந்த காலேஜில் அவர் ஹெச்ஓடி அவர் வந்தார்னா ரைட் அப்படிம்பாரு. என்னது ரைட்டு? அப்புறம் எடுத்தோன்னா இங்கே டஸ்ட்டை வச்சுக்குவார். இப்படி எழுதிட்டு இப்படி அடிச்சுட்டே வருவார். எப்படி இருக்கும்? போர்டில் இடம் பத்தாதான், போர்டில் இடம். ஆமாம், அவர் இங்கே போட்டார்னா இங்கே இருக்கான், இப்படி வச்சுட்டே அடிச்சுட்டு வருவார், இப்படியே அடிச்சுட்டு வருவார். இப்படி இருக்கும் நமக்கு. என்ன இந்த இப்படி இருக்கா, பைத்தியக்கார நாட்டம் இருந்தாலும் இப்படி எழுதும். எழுது எங்கே எழுதுறது? டிக்குன்னு பார்த்து என்ன செய்யணும்? ஆமாம், இப்படிலாம் நடத்தும் போது எப்படி புரியும்? அதனால தான் விளங்காமல் நினச்சிடுறாங்க பசங்கள்லாம், வேற மாதிரி ஆயிடுறாங்க. சரிங்களா, புரியாத போது சொல்லுங்க, புரியாத போது. இதே போல தான் சபையில் நடக்குது. பிரசங்கம் பண்ணியே எனக்கு எல்லா ஆசீர்வாதம் போயிடுச்சுங்க. வரும்போது நல்லா வந்தேன், உங்கள் பிரசங்கத்தை கேட்டே அப்படியே ஆண்டி ஆகிட்டேன். நல்லா இருந்தேன், எல்லாம் போயிடுச்சு. பிரசங்கம் பண்ணும்போது சரியாக தெளிவாக அழகாக நல்ல விதமாக பேசணும், புரிகிற மாதிரி பேசணும். இப்போ நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன், ஓகே ரைட்டு. உங்கள்கிட்ட நான் தமிழ் தான் பேசிக்கேன், தப்பா ஒன்றும் இல்லையே, தமிழ் தான் பேசிக்கேன், தமிழ் பேசிக்கிறேன். இப்போ தமிழ் மொழி புரியுது. பைபிள் படிக்கிறோம், அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுது, அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுது. தமிழ் மொழி புரியுது, வேதம் வாசிக்கும் அந்த வார்த்தை உங்களுக்கு தமிழ் வார்த்தை உங்களுக்கு தெரியுது. இதனால நீங்கள் இது 30, 60, 100 ஆகுமா? ஆகாது. ஏன் ஆகாது? நான் சொல்கிற மொழி புரியுது மட்டுமல்ல, நான் சொல்கிற தமிழ் வார்த்தை மட்டுமல்ல, நான் சொல்கிற கருத்து புரிய வேண்டும் உங்களுக்கு. கேட்க சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன், அந்த கருத்து, நான் எதை சொல்ல வரேங்க, அந்த கருத்து உங்களுக்கு புரியணும். அல்லேலூயா. இப்போ சர்ச்சுக்கு 7 மணிக்கு வாங்கன்னா, ஏன் 7 மணிக்கு கரெக்டாக சொல்கிறேன்? நீங்கள் ஒரு நல்ல பெரிய பங்களா கட்டணுங்க, அந்த கருத்து உங்களுக்கு புரியணும். அல்லேலூயா. புரியுதா இல்லையா?
சரிங்களா? நீங்க கோடீஸ்வரன் ஆகணும் அந்த கருத்து உங்களுக்கு புரியும். ஏன்? அதான் அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட். சொல்லுங்க, அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு. சாயந்தரம் எடுப்போம் பாருங்க அந்த மைண்ட் பத்தி, சரிங்களா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட்ல மிக முக்கியம். அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் 30, 60, 100 செய்யும் பயல் கிடைக்கும். புரியாத வரைக்கும் சர்ச்சுக்கு போகணும், வரணும். சர்ச்சுக்கு சிலவங்களாம் சர்ச்சுக்கு ஏன் வராங்கன்னா, பாஸ்டர் வீட்டுக்கு வந்துடுவாரியா, சர்ச்சுக்கு போயிடும். ஏன் சர்ச்சுக்கு போறீங்க? ஐயோயோ சர்ச்சுக்கு போகணும்னா பாஸ்டர் வீட்டுக்கு வந்துடுவார், பாஸ்டர் வீட்டுக்கு வந்துடுவார், அதனாலே சர்ச்சுக்கு போகிறாங்க. சரிங்களா? ஏன் பாஸ்டர் வீட்டுக்கு வரக்கூடாது? எதுக்கு சர்ச்சுக்கு போகிறாங்க? பாஸ்டர் வீட்டுக்கு வர கூடாது என்பதற்காகவே சர்ச்சுக்கு போகிற குரூப் இருக்குது. இன்னொரு போகிற சர்ச்சுக்கு போகிற குரூப்பு. ஏன் சர்ச்சு போகிற குரூப்பு? ஐயோ கரெக்டாக போயிட்டு வந்துடணுங்க அப்படின்னு. சரிங்களா? இல்லாட்டினா எதுக்கு? ஆமாம் போண்டும் இல்லை, தம்ம கடமை செய் பலனை. அந்த குரூப் ஒன்று இருக்கு. கடமை செய் பலனை எதிர்பார்க்காது. நீ சர்ச்சுக்கு போ, அங்கே போய் நீ சாஞ்சு தூங்குனான, படுத்து தூங்குனான, குமிந்து, அது பற்றி நீ சர்ச்சுக்கு போயிரு, சர்ச்சுக்கு போயிரு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா சபையில் முக்காடின போடவில்லை? தூங்கினா தெரியாதனால முக்காடு போடணும்னு சொல்கிறது. ஹல்லேலூயா. முக்காடு போட்ட ஈஸியாக அவங்களுக்கு தெரியும். முக்காடு போட்டிங்கன்னீங்களே அழகா நல்லா தூங்கலாம். என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது, குமிஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் தான் முக்காடே போடாதப்பா அப்படின்ட்டா. சர்ச்சு நோ முக்காடு. ஏன் முக்காடு போடுறது இல்லை? நீங்கள் தூக்கிடுறீங்க. நல்லா பாருங்கள், முக்காடு போகலாம். நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் பாருங்களேன், எடுத்து வைக்கிறேன். கண்டிப்பாக தூங்குவாங்க, கண்டிப்பாக தூங்குவாங்க. ஆமாம், நான் எத்தனை நாள் சின்ன வயசுல பிறந்தேன்னா இதுதான் சபையில் தான் பிறந்த வளர்ந்தேன். எத்தனை பேர்த்த பார்த்துருக்கேன். 1989 ஞாபகம் எடுத்தால் இப்போ பார்த்துக்குங்க எத்தனை வருஷம் சொல்லி. சரிங்களா? ஏன்? அதனால தான் சிலவங்களாம் அப்படியே ரொம்ப அது தூண் பக்கம் ஆயிடுது. இப்படிங்க கரெக்டாக தூணை பார்த்துருது, தூணை பார்த்து உட்காந்து அப்படியே சாஞ்சிக்கிறது. அல்லேலூயா அப்படியே நைட் அண்டையே அந்த வண்டி போய்ட்டு தண்ணியாக வரங்கட்டது பார்த்தா அது தூணை சாய பார்க்குது. ஆமேன் ஆமேன். அப்படியே என்னையா இந்த அம்மா தூண். சரிங்களா? சபைக்கு அவங்களுக்கு தூண் விசுவாசி. ஆமாம், நல்ல தூணை பார்த்து உட்காரணும். ஐயா பெரிய பெரிய தூணாக போட்டிருக்கு. பெரிய சபையில் பெரிய தூணாக இருக்குது. பில்டிங் பெரிய அந்த 4-5 ஏக்கரால் சபை இருக்குது, தூணாக போட்டிருப்பாங்க. ஏன் தூணு? எல்லாம் தூணில் சாஞ்சி தூங்கும். இங்கே ஒரு தூண், அங்கே ஒரு தூங்குவாங்க. அந்த தூணில் பங்கு போட்டீங்க, அப்படி சாஞ்சிக்கிங்க, இப்படி சாஞ்சிக்கிறேன். முதுகு வலிக்குது, முதுகில் தூக்கம் அதுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இதுக்கு எப்படிலாம் சொல்லிருக்கு பாருங்க. அப்படி கெடுத்துருக்காங்க, என்ன செய்யறது? நான் சொன்னா மட்டும் எம்மளை கோச்சுக்கிறாங்க. என்ன செய்யறது? வசனம் அவங்களுக்கு என்னங்க சொல்ல வேண்டிய கருத்து புரியணும். சொல்லுங்க, சொல்ல வேண்டிய கருத்து புரியணும். சிலவங்கெல்லாம் பாஸ்டர் பார்த்துட்டு வருவாங்க. நல்லா பார்த்துங்க, நான் சொன்ன நல்லா என்ன பார்த்துக்குங்க. என்ன பார்த்தா ஒன்றும் கிடையாது. சரிங்களா? பாஸ்டர் பார்த்துட்டு போகணும். பாஸ்டில் ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையில் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை முக்கியம், பாஸ் கிட்ட ஒன்றும் கிடையாது. அப்போ பாஸ் என்ன செய்யணும்? உங்களுக்கு புரியும்படி போதிக்கணும். அது மட்டும் இல்லை, புரியும்படி போதிக்க மட்டுமல்ல, உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும். அந்த புரியும் பொழுது மட்டும்தான் நீங்கள் 30, 60, 100 பலன் தர முடியும். இந்த மெத்தட் தான் வச்சிருக்காரு, வேற மெத்தடே இல்லை. வேற மெத்தடே இல்லை. ஆமாம், நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு மேலே வரக்குது. இன்றைக்கு இந்த மெத்தட் தான் உங்களுக்கு உண்டு. அப்போ இந்த வசனம் வாழ்க்கையில் பிரயோஜனமாய் மாற வேண்டும் என்றால், பிரயோஜனமாய் மாற வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? எனக்கு அது புரியணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஆமாம், சரி ஃபர்ஸ்ட் நீங்கள் சபைக்கே வரணும். ஆமாம், வராமல் எங்கே பெரிய போகுது? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? சபைக்கே. ஆமாம், இந்த தேவராஜ் வீட்டுக்கு வராது. ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி நினச்சிக்காதீங்க. வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வராது. வீட்டுக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் வரும். சப்பாத்தி பிரியாணி பார்சல்னு சொல்லி இது வராது. சரிங்களா? இது நீங்கள் வரணும். சொல்லுங்கள், நீங்கள் வரணும், நீங்கள் கேட்கணும். நீங்கள் முதல்ல நீங்கள் வரணும், வந்து என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்கும்போது நான் பிரசங்கம் பண்ணது புரியுற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். உங்களுக்கு புரிய மாதிரி பிரசங்கம் பண்ணணும். நீங்கள் என்ன செய்யணும்? புரிந்து உணர்ந்து கொள்ளணும். புரிந்து உணர்ந்து கொள்ளணும். அப்போ உணர்ந்து கொள்ளதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும்? அதை எப்படி என் வாழ்க்கையில அபியாசப்படுத்துவது, எப்படி செயல்படுத்துவது, எப்படி பயிற்சி ஆக்குவதுன்னு நீங்க கத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா.
அப்பதான் 30, 60, 100. ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா புரியலீங்களா? ஆமென். பிரசங்கம் பண்ணும்போது தயவு செய்து யாரும் கண்ணை மட்டும் மூடாதீங்க, என்னை மட்டும் பாருங்க. ஆமென். நீங்கள் ரொம்ப தியானம்லாம் பண்ணவே வேணாம், நான் இருக்கிறேன், நான் தியானம் பண்ணிக்க உங்களுக்கு சேர்த்து. ஹல்லேலூயா. ரொம்ப கண்ணை மூடிட்டே இருப்பார், ரொம்ப கத்துறப்ப தான் பயங்கரமாக பேசுவார். கண்ணை மட்டும் மூடாதீங்க, ஜபிக்கிற சொன்னேன். நீங்கள் ஜெபம் மூட கூட சரி, நான் கண்ணை மூடக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அதுதான் கண்ணை மூடிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஐயோ விசுக்குன்னு ஆடுறாங்கன்னா அதான் கண்ணை மூடுறது பிரச்சனை. கண்ணை மூடாத. ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடாதீங்க, பிரசங்கம் பண்ணும்போது பாட்டு போது கண்ணே மூடாதீங்க. 10 ஒரு 5-6 வருஷமா. அதுக்கப்புறம் தூக்கமே இல்லாத போது அப்புறம் நீங்கள் பழகிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? கண்ணை மூடி என்ன செய்ய, நீங்கள் தேவனை தொழுது கொள்ளலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? சபைக்கு வரணும். அப்புறம் 2வது வந்து கேட்கணும். கேட்டதுக்கப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கு புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதை எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது, பயிற்சிப்படுத்துவது, அப்ளை பண்ணுவது, செயல்படுத்து என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? அதை செயல்படுத்தணும். அது உங்கள் வார்த்தை உங்களுக்கு செய்யுது. அப்போ பிசாசுக்கு என்னன்னா, உங்களுக்கு முதல் காரியம் முதல் ஸ்டெப்பே அவன் டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை அடிச்சு விட்டுருவான். ஞாயிற்றுக்கிழமை தான் பிசினஸ், ஞாயிற்றுக்கிழமை தான் பிஸி, ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம். முதல்ல ஏன் சர்ச்சுக்கு வந்தா வார்த்தை கேட்டுருவாங்க, வார்த்தை கேட்டா புரிஞ்சிடும், புரிஞ்சா விளங்கிடும், விளைஞ்சா குடும்பம் கோடித்தனம் ஆயிரும். அப்போ கோடித்தனம் ஆகாதபடி இவன் தருத்தத்திலே இருக்கணும், பிசியத்திலே இருக்கணும், இவன் பிரச்சனையே இருக்கணும். அதனால முதல்ல இவனை பிஸி ஆக்கிரு. இவனை பயங்கர பிஸிங்க, பயங்கர பிஸிங்க, பயங்கர பிஸிங்க. இங்க பாஸ் சொல்லுவார் பாருங்க, நாய்க்கு உட்காருக்கு, நாய்க்கு ஒரு வேலை இருக்காது, உட்காருக்கு நேரம் இருக்காது. கொஞ்சம் நாயை கொஞ்சம் யோசித்து பாருங்க. திரு நாய் டிக்கு டிக்கு டிக்குன்னு போயிட்டு இருக்கும், பயங்கர ரொம்ப பேங்க் வேலை மாதிரி. இங்கிருந்து அந்த தெருக்கு ஓடும், அப்புறம் அந்தருந்து இந்த தெரு ஓடும், அந்த இந்த தெரு போயிட்டு வண்டி ஓடிட்டே இருக்கும். என்ன ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி. ஆனால் ஒரு வேலை இருக்க நாய்க்கு இருக்குமா? ஒரு வேலை இருக்க. ஆமே. பிசாசு என்ன செய்வான்? இப்படி தான் பாருங்க, முதல்ல அவங்கள பிஸி ஆகிற, முதல்ல பிஸி. அதனால சபைக்கு வராமல் தடு. 2வது அவங்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற நாளாய் மாத்திரு. பிரச்சனைய நாளை பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை வரங்க, உங்க வீட்டு பிரச்சனை பேசுறீங்க, எப்போ வரீங்க மகன்? கேட்குறீங்களா? வீட்டு பிரச்சனைக்கு அவன் எப்போ வரான்? ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறங்கம்மா. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போனோம், அதுக்கு தான் பிடிக்கும். சண்டே வந்துடுறங்க உங்கள் வீட்டுக்கு பிரச்சனைக்கு. எப்போ? காலையிலே வந்துடுறாங்க 7 மணிக்கு. நம்ம சபை டைம் அவங்களுக்கு தெரியும். பிசாசு தெரியும், பிசாசுக்கு சபை டைம் தெரியும் பிசாசுக்கு. அதனால சொல்லுவான், காலை 7 மணிக்கு வந்துடுறாங்க உங்கள் வீட்டுக்கு பிரச்சனை பேசுறதுக்கு. அப்படிங்களா பாஸ்டர்? சொல்லுங்கம்மா. எங்கள் சம்மந்தி வீட்டிலலாம் வராங்க ஊர்லேருந்து. எப்போ? ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு வந்துடுறாங்க பாஸ்டர். பஸ் ஸ்டாண்டில் 7 மணிக்கு வீட்டு வந்துடுறாங்க பாஸ்டர். அது தெரியுமே. கூட்டு வந்து யாரு கூப்பிட்டு வருது? பிசாசு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. ஏன்? பிரச்சனையை பேசுறதுக்கு வராங்க. ஏம்மா ஒரு 10 மணிக்கு வந்தால் பிரச்சனை சால்வ் ஆகாதா? 7 மணிக்கு தான் பேசணுமா? அவங்க தெரியும். ஏன்? இவங்க சபைக்கு போகாத வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ அத்தனை காரியம் செய்வான். ஏன்? போனா கேட்டுருவாங்க, கேட்டா புரிஞ்சிடும், புரிஞ்சா விளங்கிரும், விளைஞ்சா உள்ளுக்குள்ள என்ன வரும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் வந்துடும். அதனால் விசுவாசம் கேட்பதினாலே வரும். தமிழ் அப்படி வாசிக்க தெரியும், வாசிங்க. அதனால் விசுவாசம் கேட்பதினாலே வரும். விசுவாசம் கேட்பதினாலே வரும். அதான் சரியான தமிழ். கேட்பதினாலே விசுவாசம் வந்துடும். விசுவாசம் கேட்பனால வந்தா அப்புறம் இந்த விசுவாசம் என்ன செய்ய முடியும்? மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அது இவன் குடும்பத்துல நடந்துடும். எடுத்து வாசிங்க பாப்பா, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப மலை போல சொல்லுங்க, மலை போல பிரச்சனை
குடும்ப பிரச்சனை, வருமான பிரச்சனை, உங்கள் தொழில் பிரச்சனை, உங்க காசுதார பிரச்சனை, வியாதி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் மலை போல் இருக்கு பாருங்க. அந்த மலையை இவன் போய் கேட்டு, விசுவாசம் வந்துருச்சு, கேட்டு உணர்ந்து வார்த்தை கேட்டு புரிஞ்சா உள்ளுக்குள்ள விசுவாசம் வந்துடும். விசுவாசம் வந்து சொன்னா அந்த மலையை இல்லாம போயிடும், பிரச்சனையை காணா போயிடும், எல்லா காரியங்களும் பிரச்சனை ஒண்ணுமில்லாம போயிடும். அதனால முதல் ஸ்டெப்பு போகக்கூடாது. சர்ச்சுக்கு ஆமா, ஒரு எங்க வேணா அமுச்சுடு, கல்யாணத்துக்கு அமுச்சுடு, கருமாதிக்கு அமுச்சுடு, காது குத்துக்கு அமுச்சுடு, மூக்குத்துக்கு அமுச்சுடு, இன்னும் எங்கெல்லாம் குத்தணும் குத்துறக்கு எல்லா பக்கம் குத்துறக்கு அமுச்சு விடுரு. சரிங்களா? மூக்கு குத்தும், காது குத்து, மூக்கு குத்து, எல்லா குத்துக்கு அமுச்சு விடு. அப்பதான் என்ன செய்ய, நீ கல்யாணத்து பத்திரிக்கை வச்சு விடு. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை சண்டே அவனை பிஸி ஆக்கிற, அவனை பிஸி ஆக்கிற. ஏதோ ஒன்று செஞ்சு அவன் என்ன செய்ய முதல்ல ஏன்னா சபைக்கு போனா அந்த ஆளு கத்தி கத்தி புரியுற மாதிரி என்னமோ புத்தார்த்தை கொண்டு பிரசங்க ஒன்று எப்படியே புரிய வச்சிடறான். ஜோக்கு அடிச்சு எப்படியே சிரிச்சு எப்படியோ புரிஞ்சிரு, உள்ளுக்குள்ள மனசுல போயிருது, மனசுல வந்துருது. வந்தோன்னு என்ன செய்யுது, விசுவாசம் வந்துருது. விசுவாசம் தான் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வான், ஆட்டோமேட்டிக்கா மழை போட பிரச்சனைய ஈஸியா சால்வ் ஆயிருது. அதனால இந்த விசுவாசிக்கு மழை போன பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, சால்வ் ஆகவே கூடாது. எப்பொழுதும் பிரச்சனையை கட்டிக்கிட்டு ரெண்டாம் பொண்டாட்டி மாதிரி பிரச்சனை 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 பிரச்சனையை கட்டிக்கிட்டே போயிட்டு இருக்குமே தவிர அந்த பிரச்சனை இருந்து இந்த ஆளுக்கு விடுதலை தந்தார். ஹல்லேலூயா. அதனால அவன் பெரிய தந்திரம் பாருங்க. இப்போ புரியுதுங்களா? வழி அருகே விதைக்கிறப்பட்ட நிலத்தை எப்படிலாம் பிசாசு பிளான் பண்ணுறான்னு. சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் இந்த லேண்டில் 9 மணி ஆயிடுச்சுன்னு 2 நிமிஷம் முடிச்சிடறேன் இதை. சரிங்களா? ஆமாம். இந்த லேண்டில் எப்படிங்க, இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா வசனத்தை கேட்டு உள்ளுக்குள்ள என்ன செய்யணும், அந்த உணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஒரு தீர்மானம் எடுத்து இன்னைக்கு இந்த காரியம் செய்ய போறேன், நான் தீர்மானம் பண்றேன், ஒப்பு கொடுத்துறேன், கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிடறேன் அப்படின்னு எடுத்துட்டு இவன் வெளியே போகும்போது அந்த தீர்மானத்தை உடைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனத்தை கொடுத்துருவான். தீர்மானத்தை உடைக்கிற மாதிரி. சரிங்களா? அப்போ தீர்மானத்தை உடைக்கிற மாதிரி பிரச்சனை கொடுத்தோன்னு என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த கேட்ட வசனம் தங்காது, பறவை டக்குன்னு ஒதிட்டு போயிடும். ஹல்லேலூயா. இன்னொன்று, பிரசங்கம் கேட்டு ஞாயிற்றுக்கிழமை முடிச்சோடனே சூப்பரான படம் ஒன்று இருக்கு இன்னைக்கு கேடிவியில், சன் டிவியில் போட்டிருக்காயா, கேபிள் வருதுயா, அதை போய் பார்த்துட்டு வந்துரு. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேனே வீட்டுக்கு போன உட்காந்து ஒரு நல்ல படத்தை போடு, கக்கப்பாக சிரிச்சு பார்த்துட்டு ஒரு படத்தை பார்த்துரு டிவியில். ஏன்னா புது படம் போட்டிருக்கான். எப்படிங்க புது படம் போட்டிருக்கான், ஏதோ ஒரு பேர் போட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்டு முடிச்சுன்னா சூப்பர் படங்க. இப்போ கேட்டது வார்த்தை க்ளோஸ், கதை மோகையா. இப்போ என்ன உள்ளுக்குள்ள இருக்குது, நல்ல படம் ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ள. இப்போ காலைல கேட்ட கத்தி ஒருத்தர் தொண்டை குதிரை ஒருத்தர் பண்ணானே வீட்டில் சாப்பிட உட்காந்து விட்டு சாப்பிடல, அது அவன் பொழப்பத்தான் அப்படிதான் பேசிட்டு அந்த பொழப்பு, அதனால கத்தி பேசிக்கிறாரு. அது என்னாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், இதை கேட்டுட்டு இந்த மைண்ட்லேயே போய் வீட்டில் போய் போகமே நீங்கள் என்ன செய்ய, யூடியூப்பில் போட்டுருவேன், போய் திரும்பி அதை கேட்க ஆரம்பிக்கணும். போன வாரம் போட்டது கேட்கணும், இந்த வாரம் போட்டது கேட்கணும், அதுக்கு முந்தின வாரம் போட்டது கேட்கணும். கேட்டு ஏன் லூக்கா 16 அதிகாரம் 16 சொல்லுது, லூக்கா